இன்னைக்கு நமக்கு என்ன ரூட்டின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில பிக்கப் பண்ணி பாலக்காடுல ஒன் வே ட்ராப் பண்ண போறோம். கஸ்டமர் லொகேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 640 கிலோமீட்டர். கரெக்டாக 11 மணிக்கு கஸ்டமர் பாயிண்ட்ல இருக்கணும். பட் சரியான மழை. ஸோ ஒரு கால் ஹவர் பார்த்தீங்கன்னா டிலே ஆயிடுச்சு போகிறதுக்கு. ஒரு 11:30 மணி போல நம்ம கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பாலக்காடுக்கு. நாம என்ன ரூட்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து திண்டிவனம், விழுப்புரம், சேலம், அதுக்கப்புறமா கோயம்புத்தூர், பாலக்காடு இந்த வழியாக தான் போகிறோம். எனக்கு செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம் போகவே கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் ஃபுல்லாகவே. அந்த வெளியே பெட்ரோலுமே கம்மியாயிடுச்சு. அதனால ஒரு பங்க்ல நிப்பாட்டி டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் பாலக்காடுக்கு. கார்ல ஏறி உட்காந்துட்டு செக் பண்றேன் டைம் என்னடான்னு பார்த்தா 4:30 மணி ஆயிடுச்சு. இங்கேயே ஐயோ நம்ம எத்தனை மணிக்கு போய் ரீச் பண்ணோன்னு இப்போ நமக்கே தெரியல. அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம காரை எடுத்துட்டு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது, சேலம் போய் தான் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக நான் சேலம் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா விடிஞ்சிருச்சு லைட்டாக, ஒரு மாதிரி லைட்டாக கண்ணு சொக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஓரங்கட்டு காரை. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்ம வண்டி ஓட்டணும்னா கண்டிப்பாக டீ சாப்பிடணும். அதனால ஒரு டீயை சாப்பிட்டுட்டு 1 லிட்டர் கூலிங்கான வாட்டர் பாட்டில் வாங்கி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு தூக்கமே வராது. ஆனால் கஸ்டமர் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு எழுந்து பிளானே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஈரோடு போங்க, அங்கே ஒரு ஒர்க் இருக்குன்னு. அதுக்கப்புறமா கஸ்டமரை கூட்டு போயிட்டு ஈரோடுல ட்ராப் பண்ணிட்டு காரையும் பார்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அங்கே ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கஸ்டமரே வந்தாங்க. திரும்ப அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நம்ம திரும்பவும் பாலக்காடு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நானும் கார் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டாப்பாக ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் நம்ம பாலக்காடு ரீச் பண்ணுறதுக்கு 65 கிலோமீட்டர் தான் இருக்கு. நானும் நான் ஸ்டாப்பாக ட்ரைவ் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடும் ரீச் பண்ணிட்டோம். பட் ஆனால் ட்ராப் வந்து பாலக்காடு இல்லைன்ட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் ஒட்டப்பாலன்ற ஊரில் தான் ட்ராப் பண்ணோம். சரி இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணிட்டோம், ஒரு 55 கிலோமீட்டர் தானே, அப்பயும் ஸ்டாப் பண்ணவே இல்லை, கண்டினியூவாக ட்ரைவ் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஃபைனலாக கஸ்டமர் லொகேஷனுக்கு எத்தனை மணிக்கு போய் ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ரீச் பண்ணேன். காரை அவங்க வீட்டிலே பக்காவாக பார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கிளம்புறேன் சார், பேமெண்ட் கொடுங்கன்னு உள்ளே வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே கூப்பிட்டு நமக்கு ஃபுல்லாக சாப்பாடு போட்டாங்க வயிறு நிறைய. ஸோ அதுக்கப்புறமா நம்மளை கூப்பிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்லேயே ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பஸ் ஏறி நானும் ஒட்டப்பாலம் ஸ்டேஷனுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போய் ட்ரெயின் ஏறி தான் நம்ம சென்னைக்கு வர போகிறோம். பட் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதுக்கு ஏன்டா பண்ணுன்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க நம்மளை. டாடா பை பை, நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.